ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். லயோனல் மெஸ்ஸி இந்தியா வந்திருக்கிறாரு. அவர் பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அலை கடல்ல திரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அட் த சேம் டைம்ல கொல்கத்தா ஸ்டேடியத்தில கிட்டத்தட்ட 78,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேடியம் இதுக்காகவே ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. அதாவது லயோனல் மெஸ்ஸியை இவ்வளோ பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவர் நம்ம பப்ளிக் பிளேஸ்ல நம்ம பார்க்க வச்சோம்னா, அந்த இடத்துல வேற மாதிரியான எதிர்மறையான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மக்களுக்கு பாதுகாப்பா அமையாது. அதனால ஒரு பாதுகாப்பான இடத்துல திட்டமிட்டு அந்த இடத்துல லயோனல் மெஸ்ஸியை வர வச்சு அங்க ரசிகர்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் ஒருங்கிணைச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லயோனல் மெஸ்ஸினுடைய வருகைக்கு பிறகு ஒரு சில நிமிடங்களில் வன்முறை காடாக மாறியது. ரசிகர்கள் வன்முறையை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது உண்மையாகவே ஒரு அதிருப்தியான ஒரு விஷயமா இருக்குது. இது நமக்கு மட்டும் அதிருப்தி கிடையாது. அந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய மண் எப்படி இருக்குது, இந்திய ரசிகர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க நம்மளை எப்படி லைக் பண்றாங்க, லவ் பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் மனசுக்குள்ள எதிர்பார்த்து எதிர்நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த கிரேட் ஃபுட்பால் சாம்பியன், உலக சாதனையாளர் லயோனல் மெஸ்ஸி, அவருக்கு கண்டிப்பா அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் ஒரு ஷேமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. என்னடா இது இந்திய ரசிகர்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மிக முக்கியமா 2 தரப்பு காரணத்தை நான் சொல்ல போறேன்.